மகளே 2018க்கு முன்னாடி நீங்கள் ஒரு கிளாசிக் மோட்டார் சைக்கிள் வாங்கினா ராயல் என்ஃபீல்ட் பிராண்டில் போய் வாங்கலாம். ஏன்னா அவங்க நிறைய கிளாசிக் மோட்டார் சைக்கிள் டீல் பண்ணாங்க, அவங்ககிட்ட மட்டும் தான் வாங்க முடிஞ்சு. பட் 2018ல் ஒரு புது பிராண்ட் இந்தியாவுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா குரூப்ஸ் அந்த பிராண்டை உள்ளே கொண்டு வராங்க. ஒரு ஃபேமஸான பிராண்ட், நிறைய பேருக்கு பிடிச்ச பிராண்ட், ஜாவா அண்ட் எஸ்டி அண்ட் இப்போ பிஎஸ்ஏ வரை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த பிராண்ட் இந்தியாவில் 2018ல் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 2 மோட்டார் சைக்கிளை கொண்டு வந்தாங்க. ஒன்று ஜாவா கிளாசிக், இன்னொன்று ஜாவா 42. ஸோ இந்த 42ன்ற பேட்சை பார்க்காதீங்க, இதுக்கு பின்னாடி இருக்க இந்த கலரை பாருங்கள். இது ஐவேரி எடிஷன். ஜாவாவில் இப்போ 42 சீரீஸில் புதுசாக ஐவேரி எடிஷன் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம கூட ஜாவா 42 இருக்குது. நிறைய பேர் ஜாவா 42 எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காகவே ஜாவா 42 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. மகளே, நம்ம கூட ஜாவா 42 இருக்கு. 42 எஃப்ஜே கிடையாது. எஃப்ஜே பற்றி ஆல்ரெடி ஒரு vlog பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ண சொல்லியிருந்தீங்க. நெக்ஸ்ட் அதை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ நம்ம 42 பற்றி பேசலாம். ஸோ இந்த 42ல் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத பார்ப்போம். இது ஒரு ட்ரெடிஷ்னல் க்ரூசர், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் எல்லாம் ட்ரெடிஷ்னலாக இருக்கும். உள்ளே இருக்க பல்புமே ட்ரெடிஷ்னலாக இருக்கும். ஹாலஜன் பல்பில் தான் இது அவைலபிளாக இருக்குது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஜாவா கிளாசிக்காக இருக்கட்டும் அண்ட் 42 இருக்குது, ரெண்டுலேயுமே வந்து அவங்க ஹாலஜன் பல்பு தான் கொடுத்தாங்க. அகெயின் இன்னும் சேம் அப்படியே தான் இருக்குது. இப்போ 2026 எடிஷன் ஒரு எல்இடியாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கலாம் நீங்கள் எல்லாரும். நானே எதிர்பார்த்தேன். பட் அகைன் ஹாலஜன் பல்பு தான். அண்ட் இன்னொரு நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம், ஸோ இந்த பழைய மோட்டார் சைக்கிள் இருக்க மாதிரி அந்த கிளாஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு மாதிரி கர்வா லைனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்து அதில் சென்டரில் ஜாவான்னு பேட்ச் பண்ணியிருக்காங்க அந்த கிளாஸ்லே. இதெல்லாம் இப்போ பார்க்க முடியதில்லை. பழைய பைக்ஸ்லாம் பார்க்கலாம், பட் இது இப்போ அபூர்வமாக இருக்குது. இந்த பைக்கில் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த இண்டிகேட்டரும் ஹாலஜன் பல்பு தான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஆடம்பரமாக போல. ஸோ அந்த கிளாசிக் தீம்லேயே இருக்கணுன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. நீங்கள் கிளாசிக் ஸ்டைலில் விரும்புறீங்க அப்படின்னா இந்த மோட்டார் சைக்கிளை பார்க்கலாம். ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான், ஜாவா கிளாசிக் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பெஷல் என்னன்னா, அந்த ஸ்டைலிங் வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டைலிங்கில் இருக்கும். அதான் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரப்பர் ஃபில்லிங்லாம் கிடையாது, டேரெக்டாக வந்து ஷீட் மெட்டல் வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபெண்டரோட அகலம் கொஞ்சம் சின்னதாக தெரிஞ்சாலும் அந்த வீலுக்கு அடக்கமாக இருக்குது. அண்ட் அதோட எட்ஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரப்பர் ஃபில்லிங் பண்ணியிருக்காங்க. அது வந்து பாயிண்ட் பண்ண வேண்டிய விஷயம். பிகாஸ் நிறைய பைக்ஸில் அது கிடைக்கிறதுல ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அது வந்து யாரையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது, ஹார்ம் பண்ணக்கூடாதுன்றாங்க இப்படி கொடுத்துருக்காங்க. பேஸ் மாடலோட ப்ரைஸ் 2,16,000 தான் ஆன் ரோட் ப்ரைஸே வருது. ஒன் ஆஃப் த அஃபோர்டபுள் 300cc க்ரூசர் அப்படின்னா அது இந்த மோட்டார் சைக்கிளை சொல்லலாம். ஸோ இந்த மோட்டார் சைக்கிளோட காம்படிட்டர் யாருன்றத தான் கடைசி நம்ம பார்க்கலாம். ஸோ அதை தாண்டி இந்த இடத்துல வந்து நம்ம பேச வேண்டியது, என்னதான் கிளாசிக் பைக்காக இருந்தாலும், ஸோ நான் சொன்ன இந்த ஸ்போர்ட்ஸ் தீம் ஃப்ரண்ட்ல 90/90 செக்ஷன் வீல்ஸ், 18 inches டைமண்ட் கட் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய 300cc 100 செக்ஷன் 110 செக்ஷன்லாம் போயிட்டாங்க. இன்னும் ஸ்டில் இந்த 90 இருக்காங்க. இதுலேயே அந்த கிளாசிக் ரெப்ரஸன்டேஷனை பார்க்கலாம். அது எப்படிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். எனக்கும் அப்படி தான் தோணுது. பட் இது எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா இப்படி தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த வீல் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கனால தான் அந்த ஃபெண்டரோட லெவலுமே அது அகலமும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். அண்ட் பின்னாடி எக்ஸ்டெண்டர் நல்லா கொடுத்துருக்காங்க, ப்ராக்டிக்கல். அண்ட் மெயினான விஷயம், இதில் லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நிறைய க்ரூசர்ஸில் இந்த லிக்விட் கூலிங் சிஸ்டம் கிடையாது, பட் இந்த மோட்டார் சைக்கிள் இருக்குது. இது ஸ்பெஷலான விஷயம் தான். பட் ஹீட்டிங்கும் நீங்கள் லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அதை தாண்டி சைட் ஸ்டைலிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக இருக்கும். அதாவது இந்த சைட் டோரில் தான் நீங்கள் இந்த பைக்கோட கலரை பார்க்க முடியும். இந்த கலர் எனக்கு ஸ்பெஷலாக பிடிச்சிருக்கு. பிகாஸ் ஒரு மாதிரி மேட் ஷேட், ஐவேரி எப்படி சொல்கிறேன்னா அந்த பிஸ்கட் கலர் ஷேடில் இருக்குது. அதோட அந்த ப்ரௌன் டோனை மேட்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குது. ஜாவாவோட பேட்ஜ், இந்த ஜாவாவோட தீம் எல்லாமே ப்ரௌனில் இருக்குது. காஃபி ப்ரௌன் ப்ளஸ் அந்த ஐவேரியை மிக்ஸ் பண்ணும்போது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த கலர் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த 42 என்னென்ன கலர் ஸ்கீம்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த கலர் ஸ்கீம் பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோன்னா 170 mm தான். கொஞ்சம் கம்மியாக தெரியுது. பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸில் பெரிய பெரிய மேட்டில் நீங்கள் தாண்டும் போது கொஞ்சம் பார்த்து நீங்கள் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. இந்த பைக்கில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, சிங்கிள் சிலிண்டர் அவுட்புட்லேயே 2 எக்ஸாஸ்ட் எடுத்திருப்பாங்க. நல்லாயிருக்கும். அந்த கிளாசிக் ரெப்ரசன்டேஷன், அந்த ஓல்ட் ஸ்கூல் டிசைன். ஸோ பழைய பைக்ஸ்லாம் அந்த 2 எக்ஸாஸ்ட் இருக்கும். சிங்கிள் சிலிண்டரில் 2 எக்ஸாஸ்ட் இப்போ எடுத்திருக்கிறது தான் பெரிய விஷயம் பார்க்கப்படுது. பிகாஸ் இப்போ ட்வின் சிலிண்டர் தான் 2 எக்ஸாஸ்ட் பார்க்க முடியுது. ஒரு சில பைக்ஸில் இருக்கலாம், பட் அதுக்கேற்ற எஃபெக்ட்டும் வேணும் இல்லையா? அந்த எஃபெக்ட் இந்த பைக்கில் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த ட்ரெடிஷ்னலாக பழைய பைக்கில் கீ இங்கே போடணும், சைட் லாக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தனியாக கீ கோல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி நீங்கள் கொஞ்சம் நிறையாவே ஒர்க் பண்ணணும். பைக்கை அன்லாக் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து நீங்கள் பழகி தான் ஆகணும். ஸ்டார்ட் பண்ணலாம். கீ ஆன், கில் சுவிட்ச் ஆன், செல்ஃப். ஸோ நீங்கள் பேஸ் நோட், அதாவது ஐடல் நோட் கேட்டுட்ருக்கீங்க. 1800 RPM, 4 4 5 6 6000 RPM மேலே கொஞ்சம் லவுடாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த எக்ஸாஸ்ட் நோட் 2 எக்ஸாஸ்டாக கொடுத்தாலும் அதுக்கேற்ற எஃபெக்ட்
இருக்குன்னு தான் சொல்லணும். இன்ஜினோட நோட்டா இருக்கட்டும், எக்ஸாஸ்டோட நோட்டா இருக்கட்டும், ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. இன்ஜின் ஒன்னே தான் ஞாபகம் வருது. இன்ஜினை பத்தி கண்டிப்பா பேசியாகணும். ஜாவா 42ல 300cc இன்ஜின், பட் FJ போனீங்கன்னா உங்களுக்கு 330cc மேல வந்துடும். ஸோ அது FJல நிறைய விஷயங்கள் ஸ்பெஷல். அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் இந்த பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அதுக்கு முன்னாடி பேப்பரை வாசிச்சிருவோம். 294cc 27.3 bhp 26.8 Nm டார்க், லிக்விட் கூலிங் சிஸ்டம், 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின்ல 2 எக்ஸாஸ்ட் அவுட்புட் எடுத்தது ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல், ரெண்டாவது 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, மூணாவது லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பட் அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு விஷயம் தான். ஆனால் அதே மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமும் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு. பேஸ் மாடலில் சிங்கிள் சேனல் ABS தான் வருது. பட் இந்த மாடலில் வந்து ஃப்ரண்ட்ல 280mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க, ரியரில் வந்து 240mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. இட்ஸ் குவைட் குட். நம்பரில் பார்க்கும்போது dual channel ABS வந்துருது. இது டாப் ஆஃப் த லைன். ஸோ அதனால dual channel ABS வந்துருது. இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ், பவர் டெலிவரியில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க. மக்களை ஜாவா 42 நம்ம கூட இருக்கு. ஸோ இந்த மோட்டர் சைக்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஹைவே ட்ராக்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ கீ வந்து சைடில் போகணும். ட்ரெடிஷ்னல் ஒன், பட் கில் சுவிட்ச் இருக்கு. மாடர்ன் ஒன், செல்ஃப் ஸ்டார்ட் இருக்கு. மாடர்ன் ஒன் சொல்லிட்டே போகலாம். கிளச் சாஃப்டாக இருக்குது, நைஸ். ஸ்டார்ட் பண்ணோன்னே இந்த அக்ரெசிவான அந்த பீட்டை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஓகே பாருங்கள், ஒரு 4000 RPM தரும்போது சைட் மிரர் வைப்ரேட் ஆகுது. வைப்ரேஷன் எல்லாமே செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம பவர் டெலிவரி பார்க்கலாம். கியர் ஷிஃப்டிங் இஸ் ஓகே, போகலாம். 3 2 1. ஸோ இனிஷியலாக இந்த டார்க்கோட ரோல் நல்லா இருக்குது. 7 km/h, பட் அது கொஞ்சம் குயிக்காகவே கிளைட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது. நைஸ். 2000 RPM. 3 4 ரீச் ஆகும். ஃபுட் பேக்ஸில் வந்து வைப்ரேஷன் தெரியுது. சீட்டில் லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது. 4-5 நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். எஸ் 4-5 ரீச் பண்ணிட்டோம். ஹேண்டில் பாரில் உங்களுக்கு பெருசாக தெரில இந்த ரேஞ்சஸில். ஃபுட் பேக்ஸில் தெரியுது. சீட்டில் நெக்ஸ்ட் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஹேண்டில் பாரில் தெரில, பட் அந்த சைட் மிரர் வைப்ரேட் ஆகிறத ஃபீல் பண்ண முடியுது. 6000 RPM ரீச் பண்ணிட்டோம் இல்லையா, அப்போ கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். 43 64 84 105. 4வது கியரில் 105 km/h கிளாக் பண்ணியிருக்கு. ஓகே, 0 to 60 பார்ப்போம். எவ்வளோ குயிக்காக இருக்குன்றதை கண்டிப்பாக பார்க்கணும். 0 to 60 3 2 1 கோ. ஸ்பீட் தாங்க, அக்ரெசிவாக தான் இருக்குது. அக்ரெசிவ்ன்றத ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். 100 பார்த்துருவோம். 3 2 1 கோ. ஓகே கூல். அப்படியே அந்த டீஆக்சிலேட் பண்ணோடனே பாப் சவுண்ட் கேட்குது. நல்லா இருக்கு. ஓகே 60 to 0 ரியர் பிரேக்ஸில் பார்க்கலாம். பிகாஸ் இதில் dual channel ABS இருக்கு. 60 to 0 in rear brakes. டயர் நல்லா லாக் ஆகுது. பிகாஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இல்லை, கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். டயர் லாக் ஆகுது. அதே மாதிரி ஃப்ரண்ட் பிரேக்ஸ்லையும் பார்த்துடலாம். 60 to 0 ஃப்ரண்ட் பிரேக்ஸ். செம்ம ஸ்டாப்பிங், நல்லா இருக்கு. ஷார்ப், அக்ரெசிவ் எல்லாமே சொல்லலாம். செகண்ட் கியரில் நிப்பாட்டிட்டேன். லோ அண்ட் டார்க் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, கரெக்டான பாயிண்டில் நீங்கள் கிளச்சை கொடுத்து போனீங்க அப்படின்னா அந்த பைக் வந்து ஆஃப் ஆகாது. பாருங்க, நான் கிளச்சை கரெக்டான பாயிண்டில் பிடிச்சிருக்கேன். அப்படி பிடிச்சாதான் லோன்னு செக் பண்ண முடியும். ஆனால் அந்த துடிக்கிற விஷயங்களை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இப்போ பவர் லேக் பார்க்கலாம். இப்போ நான் 4வது கியர் போட்டுட்டேன். ஒரு 40 பிலோ ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, நைஸ் பட் நாட் கிரேட், டீசன்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம 6 கியருமே போட்டுடலாம். 6 கியர் என்கேஜ் பண்ணியாச்சு. கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் ஸ்லோ பண்ணுறேன். ஸோ இந்த ரேஞ்சில் இடிக்க தான் செய்யும். 60 பிலோ, அதாவது ஒரு 60 வரைக்கும் இதில் லைட்டாக வந்து ஒரு உதறல் இருக்குது. இப்போ 6 கியர் போட்டு உங்களால் 60ல் க்ரூஸ் பண்ண முடியும். ஓகே,
ஓகே, பட் லோ எண்ட் வந்து தட் மச் அமேசிங்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் குட் பட் நாட் கிரேட். இந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி என்ன இருக்குன்னா, ஹீட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருந்தாலும் ஹீட்டிங்கை வந்து நீங்கள் லைட்டாக ரொம்ப நேரம் க்ரூஸ் பண்ணுறீங்க, சிட்டிக்குள்ளே நீங்கள் க்ரூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அதே மாதிரி கியர் ஷிஃப்டிங்கும் ஓவர் சாஃப்ட்னு சொல்ல முடியாது, டீசெண்டாக இருக்குது. மேபி உங்களுக்கு யூஸ் பண்ண சாஃப்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டு விஷயங்கள் நான் நோட் பண்ணது. அண்ட் அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது க்ரூசிங் ஸ்பீட், பவர் லேக் அப்படின்றத லைட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது எப்படி சொல்கிறேன்னா, அந்த ஓவர் டவுன் வந்தீங்கன்னா டீசெண்டான இந்த 6th கியரில் ஒரு 60 ஸ்பீடு, 4th கியரில் 40 ஸ்பீட்னா அது பிரச்சனை கிடையாது. பட் அது கீழே வந்தோம்னா அது லைட்டாக உங்களுக்கு ஃபீல் பண்ண தான் செய்வீங்க. அப்போ வந்து நீங்கள் துடிக்கிற விஷயங்களை ஃபீல் பண்ணுவீங்க. 100ல் வந்து அசால்ட்டாக பூஸ்ட் பண்ணலாம். அந்த வெயிட்டு, பவர் டு வெயிட் ரேஷியோ டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. வாவ், ஸ்டேபிளாக 100ல் பூஸ்ட் பண்ணுறது நல்லா இருக்குது. ஆனால் அதே மாதிரி ஒன்லி ரியர் பிரேக்ஸை ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்லோ ஸ்டாப்பிங்ஸ்க்கு வந்து ரியர் பிரேக்ஸ் இஸ் மோர் தென் எனஃப் அப்படின்னு நினைக்கிறேன். டர்னிங் ரேடியஸ் பார்ப்போம். ஓகே, ஷார்ட்டாக தாங்க இருக்குது, ஓவர் ஷார்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஹேண்டில் பாரோட லென்த் பெருசு, ஹேண்டில் பாரோட அகலம் கூட. பட் ஒரு போல்ட் அண்ட் கான்ஃபிடென்ட்டான ரைட் ஃபீல் எனக்கு இருக்குது. சீட்டும் வந்து நல்லா ஓரளவுக்கு அப்ரைட்டான ஒரு லெவலில் இருக்குது. ஃபுட் பெக்ஸும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அதே மாதிரி என்னோடய ஹேண்டு ரீச்சையும் நீங்கள் பார்க்கலாம். டுவர்ட்ஸ் ரைடராக இருக்கனால ஈஸியாக ட்ரைவ் பண்ண முடியுது. ரொம்ப நான் குனிஞ்செலாம் ஓட்டுறேன்னு சொல்ல முடியாது. ஈஸி ரீச் இருக்குது, அது ஒரு விஷயம். அண்ட் நம்ம வந்து பார்க்க வேண்டியது டர்னிங் ரேடியஸ். இந்த ஷார்ட்டான ஒரு ரோட்டில் போய் ஒரு யூட்டனை போட்டு பார்ப்போம். ஸோ இது ரொம்ப ஷார்ட்டான ரோடு, இதில் ஒரு யூட்டன் போடுவோம். ஓகே, நீங்கள் எப்படி ஒன் டைம் பின்னாடி வரணும். பின்னாடி வந்துட்டிங்கன்னா ஈஸி, அவ்வளோதான். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து ரொம்ப ஷார்ட்டான ரோட்டில் போகிறீங்கன்னா லெவல் அதிகமாக கொடுத்து இப்படி அடிச்சிங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக பண்ணலாம் அந்த ரோட்டில் நீங்கள் டேக்கிள் பண்ணி வர்றது. ஓவராலாக ரைடில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்ச் மிட் ரேஞ்சில் நல்லா இருக்குது. அண்ட் ரெண்டாவது பிரேக்ஸ், மூணாவது ரைட் கம்ஃபர்ட், நாலாவது 100ல் க்ரூஸ் பண்ணும்போது கூட நல்லா இருக்குது. ஆனால் அதே மாதிரி லோ அண்ட் டீசெண்டாக இருக்குது. நெக்ஸ்ட் கான்குள்ளே போயிடும். லோ அண்ட் இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணியிருக்கலாம். ஸோ இதை நான் கானில் சொல்கிறேன். ஆனால் அதே மாதிரி அந்த சைட் மிரர்ஸோட விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக வைப்ரேட் ஆகுது. கொஞ்சம் பெருசாக கொடுத்தா இன்னும் கொஞ்சம் விசிபிலிட்டி நல்லா கிடைக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் கியர் ஷிஃப்டிங் கொஞ்சம் ஸ்டிஃபர் பார்ட்டில் இருக்குது. ஸோ அது மேபி யூஸ் பண்ண நார்மல் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதை தாண்டி ஃபைனலாக வந்து இந்த லோ அண்டு தான் அகைன் புஷ் பண்ணுறேன். அதை கொஞ்சம் இன்னும் நல்லா படைந்தா இன்னுமே அமேசிங்காக இருந்திருக்கும். எக்ஸாஸ்ட் நோட்டில் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எக்ஸாஸ்ட் நோட்டாக இருக்கட்டும், பவர் டெலிவரியாக இருக்கட்டும், அந்த ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், அந்த ரோட்டில் போகிற நம்ம ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், ஸோ மேக்ஸிமம் அந்த கோர் திங்ஸ் எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. பட் இதெல்லாமே வந்து இன்னும் ரெஃபைன்மெண்ட் ரேஞ்சுக்குள்ளே போச்சு அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் ரெஃபைன்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு தான் நாங்கள் இன்னொரு மாடல் வச்சுருக்கோம், FJ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாடல் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு மாதிரி புஷ் பண்ணி வந்துட்டு இப்போ ஸ்லோவாக போகிறேன் பார்த்தீங்களா, இங்கே வந்து லைட் அந்த ஹீட்டு காலில் தெரியுது. ஸோ இதை நீங்கள் காலில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் லிக்விட் கூலிங் சிஸ்டம் இருக்குது. அப்படி இருந்துமே அந்த ஹீட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக நம்ம யோசிப்போம். சைடு அந்த டோர்ஸில் எல்லாத்துலேயும் வந்து ஹீட்டு அந்த இது தெரியுது, அந்த ஹீட்டான வைப்பு இங்கே இருக்குது. ஸோ இதான் ஓவராலாக ரைட் கன்க்ளூஷன் என்னோடது. அதை தாண்டி மெயின் கோர் அண்ட் ஸ்பெஷல் அப்படின்னா ரைடிங் போஸ்டரு, ரைடிங் கம்ஃபர்ட்டு அண்ட் ஸ்டெபிலிட்டி லெவலு, க்ரூசிங்கு அண்ட் மிட் ரேஞ்ச் பவர் டெலிவரி அண்ட் பிரேக்ஸ். கான் என்னன்றது முன்னாடி சொல்லிட்டேன். சரியாக கவனிக்கலன்னா பிஃபோர் போய் கேட்டுட்டு திரும்பி வாங்க. ஸோ இதான் ஓவரால் என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொடுங்க. ஜாவா 42ஓட டெயில் வியூ பார்த்தோன்னா பார்க்க அழகாக இருக்குது. அது காரணம் இந்த ஸ்லீக்னஸ், சிம்பிள்னஸ்ன்னு சொல்லலாம். இந்த டெயில் லேம்ப் வந்து ரொம்ப சின்னது, இந்த ஆட் ஆன் தான் பெருசு. இந்த பேனல் இதுவுமே வந்து மெட்டல், எல்லாமே மெட்டல் தான். ஃப்ரண்ட் ஃபெண்டருமே மெட்டல் தான். பிகாஸ் இது கிளாசிக் மோட்டார் சைக்கிள்னு சொன்னேன். அந்த கிளாசிக் டிஎன்ஏவை எங்கேயும் மிஸ் பண்ணல. அந்த மெட்டல் ஃபினிஷில் கொண்டு வந்திருக்காங்க. இது பிளாஸ்டிக் தான். நீங்கள் இண்டிகேட்டர் ஹாலஜன் பல்பில் தான் கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட் ஹோல்டர் ஓகே ஃபைன், ஒரு மாதிரி சிம்பிளாக இருக்குது. அண்ட் பின்னாடி வந்து 120 செக்ஷன் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 130 ஒரு 140 அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். பட் 120 தான் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் பழைய பைக்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா சின்ன டயர் தான் இருக்கும். ஏன் நீங்கள் R15 எடுத்துக்கோங்களேன், வெர்ஷன் 1ஓட டயர்ஸ் பார்த்தீங்கன்னா R15 இவ்வளோ சின்ன டயரா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அந்த மாதிரி டயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்க. ஆன்லைனில் பாருங்கள், அதோட டயர்ஸை பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கிளாசிக் பைக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஸோ மேக்ஸிமம் சின்ன டயர்ஸ் தான் கொடுப்பாங்க. அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நிறைய சின்ன பைக்ஸில் பெரிய டயர் பார்க்குறதுனால நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் இங்கே வந்துடுது. ஸோ அது வரதான் செய்யும். ஏன்னா நிறைய பைக் பார்க்குறோம்.
ஸோ அதனால 120 செக்ஷன் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் இந்த பைக் ஹைவேல ஒரு 100ல க்ரூஸ் பண்ணும்போது நல்லா ஸ்டேபிளா இருக்கு. அது காரணம் பேலன்ஸ்டான வெயிட், பவர் டு வெயிட் ரேஷியோ டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா இருக்கு. அதே மாதிரி கிராப் ஹேண்ட்ல வந்து சிம்பிளா கொடுத்துருக்காங்க, பெருசா கம்பி மாதிரி கொடுக்கல அவங்க, தனித்தனியா கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து யூஸ் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கலாம், போ பழகிரும். ஸோ பின்னாடி ஒரு பேக் ரெஸ்ட் இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் ஜாவா நாங்க வந்து ஆக்சஸரியா தரோம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேணா நீங்க ஆக்சஸரியா மாட்டிக்கலாம். சீட்டை பத்தி பேசணும்ல, சீட்டோட குஷன் அண்ட் கம்ஃபர்ட் வந்து இப்போ இந்த புது மாடல்ல நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, சாஃப்டா இருக்கு. ஸோ லாங் க்ரூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். ரைடருக்கு ஒரு டீசென்டான சைஸ்ல சீட்டோட லென்த் அண்ட் விட் அண்ட் பில்லியன் சீட் பார்த்தோம்னா ரொம்ப லென்த் கிடையாது, அதே மாதிரி ரொம்ப வித்தும் கிடையாது, ரொம்ப காம்பாக்டா இருக்கு. அந்த பேக் ரெஸ்ட் போட்டோம்னா மேபி ஒரு ஃபுல்ஃபில்லிங் ஃபீல் கிடைக்கும். பட் ஸ்டில் பில்லியனோட சீட்டோட லென்த் கொஞ்சம் கம்மி தான், வித்தும். ஒரு சோலோ டிராவல் பண்ண போறீங்க, உங்களுக்கு ஒரு கிளாசிக் மோட்டார் சைக்கிள் வேணும், பட் நீங்க வந்து சோலோவா தான் மேக்ஸிமம் டிராவல் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மோட்டார் சைக்கிள் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். 13.2 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த குரோம் ஃபியூல் கேப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இட்ஸ் அமேசிங். ஜாவா மோட்டார் சைக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி பேட்ச் பண்ணிருக்காங்க. நிறைய மோட்டார் சைக்கிள் நீங்க பார்க்கலாம் ஜாவா மோட்டார் சைக்கிளில். ஸோ 13.2 லிட்டர்ஸ் அப்படின்னா இந்த க்ரூசிங்க்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது லாங் க்ரூசிங் பண்றீங்கன்னா நல்லா இருக்கும். மைலேஜ் அராய் கிளைம் பண்ணது 30 அந்த ரேஞ்சில் கிளைம் பண்ணியிருக்காங்க. ரியல் டைமாக உங்களுக்கு ஒரு 25க்கு மேலே 30க்குள்ள நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுதான் அந்த பைக்கோட மைலேஜ் ஃபிகர்ஸ். லாங் ஸ்டோக் இன்ஜின் தான், க்ரூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு 80-90ல ஹைவேல நீங்கள் க்ரூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் 30ன்ற மைலேஜை எடுக்க வாய்ப்பு இருக்குது. 100க்கு மேலே போனீங்கன்னா அந்த மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் வந்து ஒரு டீசெண்டான பவர் டெலிவரி இருக்குது. மிட் ரேஞ்சில் நல்ல பவரை ஜென்ரேட் பண்ணுது. பட் டாப் எண்டை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா லாங் ஸ்டோக்னால. லோ அண்ட் டார்க்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு காலிபிரேட் பண்ணியிருக்காங்க, நாட் கிரேட் பட் குட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாவா 42 யார் யாருக்கெல்லாம் சூட்டபிளாக இருக்குன்றதை பார்ப்போம். சீட் ரொம்ப ஹைட் இல்லை, சேடலும் ரொம்ப ஹைட்டு கிடையாது. ஆனால் அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக ஏறிட முடியும்னு பார்க்கும் போதே நமக்கு தெரியுது. 184 கிலோகிராம்ஸ். ஸோ 184 கிலோகிராம்ஸ்னும் போது ஓரளவுக்கு டீசெண்டான வெயிட், ரொம்ப வெயிட் கம்மிலாம் சொல்ல முடியாது, டீசெண்டான வெயிட் 300cc. ஓகே, இன்க்ரஸ் இஸ் குட், எக்ரஸ் இஸ் ஆல்சோ நாட் அ டீல். பட் நீங்கள் பைக்கை நிமுக்கும் போது லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, ஏன்னா இந்த இடத்துல இந்த இன்ஜினோட வெயிட் இருக்கு. நீங்கள் பைக்கை நிமுக்கிறதுக்கும் லைட்டாக பார்க்கிங்லேருந்து வெளியே நகட்டுறதுக்கும் டஃபாக ஃபீல் பண்ணலாம். பட் ரைட் பண்ணும்போது உங்களுக்கு பெருசாக அந்த வெயிட் தெரியாது. ஸோ இந்த பைக்கில் நான் பார்த்த ஸ்பெஷலான விஷயம் இந்த ஹேண்டில் பார்ஸ் நல்லா ஒய்டாக இருக்குது, டுவர்ட்ஸ் த ரைடராக இருக்குது. ஒய்டாக இருக்க நல்ல டர்னிங் ரேடியஸ் கொஞ்சம் கம்மி தான். சிங்கிள் பாட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க, டிஜிட்டலாக வருது. அது வந்து LCD டிஜிட்டல். அதில் தேவையான ரீடவுட்ஸ்லாம் இருக்குது. கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்துருது, டைம் வந்துருது, ட்ரிப் கம்ப்யூட்டர் வந்துருது, ஃபியூல் கேஜ் லெவல் வந்துருது, டாக்கோமீட்டர் வந்துருது, ஸ்பீடோமீட்டர் வந்துருது, இண்டிகேஷன்ஸ்லாம் வந்துருது. அவ்வளோதான். ஸோ இப்போ இன்னும் நிறைய நம்ம ஃபீச்சர்ஸ்லாம் எதிர்பார்க்குறோம். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், நோட்டிஃபிகேஷன், SMS எல்லாம் பார்க்குறோம். பட் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இல்லை, கிளாசிக்காக தான் இருக்குது. அதாவது அந்த கிளாசிக் ஸ்டைல்லையும் இருக்குது, ரீடவுட்ஸும் கிளாசிக்காக என்னென்ன தேவையோ அது மட்டும் தான் இருக்குது. ரைடிங் போஸ்டர் நீங்கள் பார்க்கலாம், நல்லா அப்ரைட்டாக இருக்குது. சீட்டோட ஸ்டாண்ட்ஸ் ரொம்ப லோலாம் கிடையாது, கரெக்டாக பொசிஷன் பண்ணியிருக்காங்க. டேங்க்கும் வந்து ரொம்ப லென்த் கிடையாது, அதனால ஈஸி ரீச் இருக்குது. ஹேண்ட் ரீச் நீங்கள் பார்க்கலாம், லீன் லெவல் பெருசாக இல்லை. ரைடிங் போஸ்டர் அண்ட் ரைடர் ட்ரையாங்கிள் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஃபுட் பேக்ஸ் வந்து கரெக்டாக பொசிஷன் பண்ணியிருக்காங்க, அந்த கம்ஃபர்ட் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடி கொடுத்தா நல்லா இருந்திருக்குமோன்னு யோசிக்கிறேன். பட் இன்ஜின் இருக்கு இல்லையா, அதனால் இந்த இடத்துல தான் கொடுக்க முடியும். இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த பிரேக் பெடலை பற்றி பேசணும்னா அந்த பழைய பைக்ஸில் எல்லாத்துலேயும் இருக்கும், அதே மாதிரி பெடல் கொடுத்துருக்காங்க. எனக்கு பழைய பைக் மாதிரியே இருக்கணும், பட் அதில் ஸ்போர்ட்டியர்னஸும் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பைக்கை செக் பண்ணலாம். இல்லை பழைய பைக் மாதிரியே தான் இருக்கணும்னா ஜாவா கிளாசிக் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் சீட் கம்ஃபர்ட்டை பற்றி பேசும்போது சீட் கம்ஃபர்ட் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி உட்காரதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ பில்லியனுக்கு நான் சொன்ன மாதிரி அகைன் கம்ஃபர்ட் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேக் ரெஸ்ட் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்கள் மேனேஜ் பண்ணி உட்கார மாதிரி இருக்கும். மக்களே, ஜாவா 42 எப்படி இருக்குன்றதை பற்றி என்னோட வியூவில் வந்து நான் ஷேர் பண்ணேன். ஸோ இந்த பைக்கில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்க முன்னாடி ப்ரைஸ் பார்த்துரும். 3 வேரியன்ட்ல அவைலபிளாக இருக்குது. பேஸ் வேரியன்ட் சிங்கிள் சேனல் எபிசோட வரும், 1,62,200 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வருது. மிட் வேரியன்ட் டுவல் சேனல் எபிசோட வருது, 1,71,000. டாப் வேரியன்ட் இந்த ஐவேரி கலர் அலாய் வீலோட வருது, இது 1,85,000 1,95,000 அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் எக்ஸ்ஷோரூம் பிரைசஸ். ஆன் ரோட் பிரைசஸ் பார்த்தோம்னா 2,16,000 2,60,000 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் ஆன் ரோட் பிரைசஸ். மதுரையோட ஆன் ரோட் பிரைஸ் February 2026. ஸோ இப்போ நம்ம காம்படிட்டர்ஸோட பார்க்கணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் இந்த பைக்கோட காம்படிட்டர் Hunter 350, ரெண்டாவது CB350 RS, நாலாவது T4, அஞ்சாவது TVS Ronin. ஸோ டைரக்ட் காம்படிட்டர்னு பார்த்தோம்னா Hunter 350 தான், ஏன்னா அந்த பைக்கோட பிரைஸும் இந்த பைக்கோட பிரைஸும் ஆல்மோஸ்ட் சேம். பட் Hunter 350 என்னன்னா ஒரு ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். சிட்டிக்குள்ள, ஹைவேஸ்ல, ஆனால் அதே மாதிரி ரொம்ப சின்ன சின்ன ரோட்ஸ்ல எல்லாருக்கும் சூட்டபிளா இருக்க மாதிரி ஒரு ஸ்டேட்ல கிடைக்கும் Hunter 350. இப்போ ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய லோட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க ஃபீச்சரிஸ்டிக்கா ராயல் என்ஃபீல்ட் பைக் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா Hunter பார்க்கலாம். இந்த ஜாவா 42 அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா ஒரு கிளாசிக் மோட்டார் சைக்கிள். எனக்கு ஜாவா பைக் வாங்கணும், ஜாவா பைக் மாதிரியே வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாவா கிளாசிக் பார்க்கலாம். இல்லை ஜாவா பைக் தான் வாங்கணும் பட் கொஞ்சம் இப்போ ஆன் ட்ரெண்டில் இருக்க மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த கிளாசிக்கை நீங்கள் பார்க்கலாம். இல்லை எனக்கு வந்து ஜாவா 42 தான் வேணும், பட் LED ஹெட்லாம்ப், LED இண்டிகேட்டர், பெரிய சைஸ் டயரு அண்ட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜாவா 42 FJ நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ நம்ம மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ஜாவாவில் இருக்குது, அதுதான் வந்து பெரிய பெனிஃபிட்டே. ஸோ எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இப்போ இந்த மாடல்லே 3 வேரியன்ட் இருக்குது.
2,16,000க்கு சொல்லப்போனால் இந்த செக்மெண்ட்லேயே இந்த பைக்கோட ப்ரைஸ் தான் கம்மி. பட் சிங்கிள் சேனலில் கிடைக்குது. ஹண்டர் வந்து இதே ப்ரைஸுக்கு டுவல் சேனலில் கிடைக்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃபரண்ட். ஸோ ஹண்டர் வந்து இதோட கொஞ்சம் ப்ரைஸ் கூட போட்டால் டுவல் சேனல் ஏபிஎஸ்ல கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய காம்படிஷன் போயிட்டே இருக்கும். ஆனால் அதே மாதிரி ரோனின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்ல ஃபீச்சரிஸ்டிக்கான ஒரு மோட்டர் சைக்கிள், அது ஒரு ரெட்ரோ க்ரூசர். ஸோ இந்த ஜாவா 42 மோட்டர் சைக்கிளோட அப்ளிகேஷன் மிச்ச எந்த மோட்டர் சைக்கிளோட மேட்ச் ஆகுது. பிகாஸ் இது ஒரு ட்ரெடிஷனல் மோட்டர் சைக்கிள். ஸோ அதில் வந்து கொஞ்சம் அந்த நியோ ஸ்டைலிங்கும் கொஞ்சம் ஆட் பண்ணனால இது வந்து கொஞ்சம் கிளாசிக்காக இருக்கு அப்படின்றதான் என்னோட கருத்து. ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வந்து ரைட்லேயே நிறைய ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்க. ஸோ இந்த மோட்டர் சைக்கிள் ஸ்பெசிஃபிக்காக ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொல்லிட்டேன், இந்த பழைய பைக்ஸில் வந்து என்னென்ன மாதிரிலாம் இருக்குமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால ஸ்பெசிஃபிக்காக காஸ்மெட்டிக்ஸ்லையும் ஹார்ட்வேர்ஸ்லையும் நம்ம ப்ரோஸ் அண்ட் கான்ஸை கொண்டு வர முடியாது. இதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் யாரும் ஜாவா 42 மோட்டர் சைக்கிள் வாங்கி யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா உங்களோட யூசர் ஃபீட்பேக், சர்வீஸ் காஸ்ட் எப்படி இருக்கு, மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது, அதே மாதிரி வேறு எதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணீங்களா, நீங்கள் இந்த பைக்கில் அட்வான்டேஜாக ஃபீல் பண்ண என்ன அப்படின்றதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ ஜாவா எஸ்டி அண்ட் பிஎஸ்ஏ பிராண்டை வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா குரூப்ஸ் தான் வந்து ரன் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க அஷ்யூர் பண்ண ஒரு விஷயம், டீலர்ஷிப் நெட்வொர்க் அதிகப்படுத்த போகிறோம், அதனால சர்வீஸ் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஆல்மோஸ்ட் 2025 நிறைய விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டாங்க. 2026 நிறைய டீலர்ஷிப் எக்ஸ்பாண்ட் பண்ணுறத சொல்லியிருக்காங்க. அதனால நெக்ஸ்ட் நீங்கள் சர்வீஸை பற்றி ஒரி பண்ண வேண்டியது இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்க்கே வந்து ஷோரூம்ஸ் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நீங்கள் சர்வீஸை பற்றி ஒரி பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் இருக்க ஊரில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டுமே இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். எப்பயுமே பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. லாங் டிரைவ் பண்ண கியர்ஸ் இன்ஷூர் பண்ணிக்கோங்க. ரைட் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி.